ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்காக, இன்னும் வர வேண்டியவர்களுக்காக, லைவ் மூலமாய் வருபவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக, ஒரு மாற்றத்தை உருவாக்குவீராக, ஒரு மாற்றத்தை வரவழைப்பீராக என்று உம்முடைய அன்பு கரங்களிலே இந்த காலை ஜெபத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணும், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இப்பொழுது பாடல் ஆராதனை பீலா அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய நாம் இந்த காலை வேளையிலே அவரை பாடும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது
பரலோகில் இடமுண்டு என்றவரே, பாரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பாரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, எங்கள் இயேசு நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எங்கள் இயேசு நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எங்க அப்பா நாமம் வாழ்க. எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என், எல்லாரும் ஒரு மனமா சொல்லுங்க. ஓ ஆமென். பலவீன நேரங்களிலே இயேசு ராஜா என் பலனானீர். ஆமென். இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி. எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா. அப்பாவுடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சியும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே உடைய சமூகத்துல கிட்டத்தட்ட நம்ம 4 நாட்கள் 4வது நாளாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அநேகர் கேட்க போகிறாங்க, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆமென் ஆமென் ஆமென். நாம் பாடி மகிழ்ந்து இயேசுவே ஆமென். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. நினைவெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீர்தானையா. நினைவெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம்
சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தி ஹalleluya அந்த பரிசுத்த தேவனுக்கு ஹalleluya எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு மகிமை 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 மகிமை. ஹalleluya நல்லவரே பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். நீதி நிறைந்தவரே உமக்கே நன்றி ராஜா. மகிமை நிறைந்தவரே நீர் நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya பரிசுத்தரே உமக்கு மகிமை மகிமை மகிமை. ஓ நல்லவரே நீர் நல்லவர் பரிசுத்தர் எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே அதற்காக உமக்கு நன்றி. மை துதிக்கும்படியான பலனை தந்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரவெல்லாம் உடைய சட்ட நிழலில் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே உடைய சன்னிதானத்தை வந்து உம்மை ஆராதிப்பதற்கான இத்தனை பெரிய பாக்கியத்தை எங்கள் வாழ்நாளிலே தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் நடக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உடைய மகிமையினால் நிறைந்து காணப்படட்டும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் துதித்து பாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்கள் வழியாய் மகிமைப்படுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்ம மிகவும் வேதத்திலே முக்கியமானவராக கருதப்படுகிற யோனாவை குறித்து வாசிக்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிடுச்சு. இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் உண்டாகும். நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரங்க எல்லாருக்குமே சில நேரங்களில் இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். நம்முடைய திருச்சபையிலே ஒரு குடும்பம் வந்திருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் எந்த சத்தியமும் தெரியாத சூழ்நிலையிலே ஸ்தோத்திரம் அப்படின்னு எந்த சத்தியமும் தெரியாதவங்களுக்கு புதுசாக வராங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நான் சில சத்தியம் சொல்லுவோம் பாருங்கள்.
அந்த என்ன சத்தியத்தை அவங்களுக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த சத்தியத்தை அவங்க அப்படியே கேட்பாங்க, கேட்டு அப்படியே செய்வாங்க. பாருங்கள், அப்படியே செஞ்சுருவாங்க, ஒன்றும் மாற மாட்டாங்க. அதில் ஒரு மூர்த்த மகள், ஏற்கனவே ஒரு மூர்த்த மகளை கட்டி கொடுத்துட்டாங்க. இன்னொரு மூர்த்த மகள் இருக்கா, நான் நல்லவன் சொல்லுவாங்கள்ல, இருக்கிறான். 3 பிள்ளைங்க அவங்களுக்கு, 2 அக்காமார்கள், ஒரு தம்பி. அதனால் அந்த தம்பி மேலே இருக்கிற அக்கா, ஆமாம் 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை. ஆனால் நல்லவன் சொல்கிற அந்த சகோதரி, அவங்க பேர் வந்து ஜோதி. அவங்க நாம் என்ன சத்தியத்தை நீங்கள் இப்படி கை கொண்டோம் ஒரு நாள் சொன்னேன். நீங்கள் வந்து ஆராதனையை அவங்க விட்டு வந்தாங்க. என்ன சார் ஆராதனையை விட்டுட்டீங்களே அப்படின்னு. அந்த அவசியமாக அந்த ஒரு புடவை நெய்ய வேண்டியிருந்தது, அதனால் நெஞ்சேன். அது நெஞ்சிட்டு வர்றதுனால எனக்கு லேட் ஆகிடுச்சுன்னாங்க. அதனால் வர முடியல, அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் போய் நின்னேன், அதுக்கு லேட் ஆகிடுச்சு என்னமோ சாக்கெலாம் சொன்னாங்க. சிஸ்டர், இப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு காரியத்தை துவங்கிட்டோன்னா கரெக்டாக நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், முடிக்கணும் என்று சொல்லி அவங்களுக்கு சில ஆலோசனை சொன்னேன். கர்த்தருடைய நாளை வந்து அஷ்டம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை விடக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். பாருங்கள், அந்த நாளில் இருந்து அவர்கள் கண்டினியூஸாக அந்த ஆராதனையை கைக்கொள்ள ஆரம்பித்தார்கள். பார்த்தீங்களா, கைக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் ஆப்ரிங்லேயும் சொன்னேன், அந்த மாதிரி ஆப்ரிங்லாம் ஆண்டவர் கொடுத்தாதான் ஊழியம் நடக்கும், அதுக்காக தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி தசமபாகங்களை பற்றிலாம் பேசினேன். ஒரு நாள் தான் பேசினேன், ரைட்டாக தான் பேசினேன். உடனே பாருங்கள், அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அதை கை கொண்டிருக்காங்க. பார்த்தீங்களா, 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 31 வருஷம் 32 வருஷம் ஆச்சு அவங்க வந்து இங்கே வந்து. இந்த 32 வருஷமாக இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் எதையும் அவங்க விடலை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடலை, ஆண்டவருக்கு கொடுக்கறத விடலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி பண்ணமோ இன்னைய வரைக்கும் ஒரு ரிமார்க் இல்லாமல் ஒரு நல்ல அருமையான மகளை வளர்ந்து வருகிறார்கள். இப்படி நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த நாளில் இருந்து வரிசையாக அவங்க கை கொண்டாங்க. இப்போ பாருங்கள், பெற்றோர்களுடைய பெரிய உதவி அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் எளிய நிலைமையில் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால் 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு. இன்றைக்கி ஒரு வாடகை வீட்டில் தான் போய் புகுந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த அருமையான மகள் நல்ல ஒரு இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கு ஏதுவாக காணப்பட்டார்கள். கார் வாங்கிட்டாங்க. இப்போ கர்த்தர் அவங்கள அப்படியே பெருக செஞ்சுட்டே இருக்கிறார். அந்த பெருக்கத்தை நினச்சி அவங்களால சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்க மாத்திரம் அனுபவிக்க முடியாமல் நேராக என்கிட்ட வந்து, ஸ்தோத்திரம் பாஸ்டர், அவங்க தானே நம்ம இந்த அளவுக்கு வளர்த்தாங்க, இந்த அளவுக்கு நம்ம ஆளாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க உடனே சில காணிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, பழங்களெல்லாம் ஸ்வீட்லாம் கொண்டு வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் கொடுத்து ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆறுதலாக புறப்பட்டு போனாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாம்ல. இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பேசுவார். இந்த மனுஷியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசினப்ப அவங்க ஸ்டாண்டர்டாக ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி தான் யோனாட்டையும் பேசினார். ஆனால் யோனா பேசினப்போ அவன் கேட்குற மாதிரி கேட்டான் பாருங்க. ஆமாம், கேட்குற மாதிரி கேட்டான். நம்ம மாதிரி எப்படி, நம்ம மாதிரி கேட்குற மாதிரி கேட்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில் எதையும் கை கொள்றதில்லை. அவன் என்ன செஞ்சிட்டான் பாருங்க. அடுத்த 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். எப்படி ஏறினா? அவர்களுடைய அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி. பார்த்தீங்களா எப்படிங்க, எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. இங்கே ஆண்டவர் பேசினாரு, கேட்குற மாதிரி கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுவது என்று சொல்லுகிறது எதை குறிக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அவர் சமூகத்தை விட்டு விலகிற காரியம் அவருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறது தான். அவருடைய வார்த்தையை
எண்ணாம போறதுதான், அவருடைய வார்த்தைய மதிக்காம போறதுதான், அவருடைய வார்த்தைய கனம் பண்ணாம போறதுதான். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இப்ப கவனிங்க, இப்ப எத்தனை பேர் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாங்கன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு திருச்சபையில எப்போ ஒரு வார்த்தையை அவாய்ட் பண்றாங்களோ, எப்போ ஒரு ஆலோசனையை அவாய்ட் பண்றாங்களோ, எப்போ ஒரு காரியத்தை தள்ளி வைக்கிறாங்களோ, எப்போ தேவ ஆலோசனை ஏற்றுக்கொள்ளலையோ, அப்பவே அவங்க தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க, கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகிட்டாங்க. இன்றைக்கும் திருச்சபைகளில் அதிகமாக இருக்கிற தேவ ஜனங்கள் யாருன்னா கர்த்தரை விட்டு விலகினவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இந்த மண்ணாங்கட்டிகளை வச்சு என்ன பண்ண முடியும்? சபையில் எழுப்புதல் வருன்றிய? கண்டிப்பாக வராது. சபையில் எழுப்புதல் வராது, உனக்கு கொண்டு ஒரு நல்ல காரியமும் நடக்காது. ஏன்னா நீ கர்த்தர் சமூகத்துட்டு விலகி இருக்கிற. ஆண்டவர் எத்தனையோ விஷயங்களை பேசி, எத்தனையோ விஷயங்களை கொடுத்து, எத்தனையோ விஷயங்களை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து, ஆனா எதையுமே நீ மதிக்காம, எதையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விலகி நிக்கிற. இப்ப உனக்கு தரிசனம் போச்சு. பொதுவாக சொல்கிறேன், பாஸ்டர் என்ன தான் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, ஒன்றை தான் சொல்கிறேன். அப்புறம் இதை கேட்குற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமாம், நமக்கு என்ன வைக்கும்? சோத்திரம். உள்ளதுன்னு சொல்கிறதுக்கு தான் ஊழியக்காரன். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையிலேயே மாயமானெல்லாம் ஒன்றும் செல்லாது, எல்லாமே இப்போ விலகி போச்சு. கர்த்தர் சமூகத்தை விட்டு என்னைக்கு நீ விலகினங்கிறத இன்னைக்கு காலையில் கர்த்தர் உனக்கு தெளிவாக சொல்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமாம், என்னைக்கு நீ விலகி இருக்க? என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்ததை மதிக்காம, அதை கேட்காம, அதன்படி செய்யாம நீ விட்டியோ, அன்னைக்கே கர்த்தரை விட்டு விலகிட்ட. கரெக்டாக சொல்லுது பார்த்தீங்களா? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, பார்த்தீங்களா, விலகிட்டாரு. அவ்வளோ, நான் வேலை முடிஞ்சு. ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்ய முடியலன்னு சொன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஆண்டவரை விட்டு விலகிட்டாங்க. முடிஞ்சிருச்சு கதை. இப்போ அடுத்து என்ன பாஷை பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம்? அது தெரியாது அவங்களுக்கு. அதே 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயத்தப்படுத்தி? இந்த கர்த்தரை விட்டு, அவர் சமூகத்தை விட்டு, அவர் ஊழியத்தை விட்டு, ஜெப வாழ்க்கையை விட்டு, கர்த்தருடைய காரியங்களை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, கர்த்தருடைய அதிகாரத்தை விட்டு, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை விட்டு, ஆண்டவர் கொடுக்குற நல்ல சூழ்நிலைகளை விட்டு எவெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அடுத்த ஸ்டெப்பு என்ன அவங்களுக்கு அப்படின்னா, மீனின் வயிறு. மீன் வயிற்றுக்கு போகாம அவங்க வாழ்க்கையில எதையுமே பண்ண முடியாதுங்க. எதையுமே பண்ண முடியாது. எழும்பி வந்துடலாமா? நிச்சயமா முடியாது. நீ என்னைக்கு ஆண்டவரை விட்டு விலகி போனியோ, அது விலகினது தான். அது ஒரு கரை உன் வாழ்க்கையில. வாழ்க்கையில கரைங்க. சோத்திரம். ஏன் தெரியுமா? அந்த விலகிறவங்களெல்லாம் கண்டா எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காதுங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு அருவருப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் விலகலை இது வரைக்கும் 43 வருஷத்தில் தேவ கிருபையினால் இது வரைக்கும் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாமல் நடந்துகிட்ருக்கேன். இது என்னுடைய லைஃப் கிடையாது, என்னுடைய வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கிருபை. அவர் சன்னிதானத்தை விட்டு இன்னும் நான் விலகலை. கர்த்தரோடு இருக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்தோத்திரம் காலையில் ஆராதனையில் இதுவரைக்கும் ஆகாரம் புசித்து ஒரு ஆராதனை கூட நான் நடத்தினதில்லை. பார்த்தீங்களா? ஒரு நாள் கூட ஆகாரம் புசித்ததில்லை. சோதனை ஒரு சபையில் போனேன், என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆராதனை விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் லேட்டஸ்ட்டாக சில தரிசனங்களுக்காக ஒரு ஆராதனையை விட்டு போகிற சூழ்நிலை இருந்தது. அப்படி போய் அந்த ஆராதனையை போய் அட்டன் பண்ணுறேன். அப்படி அட்டன் பண்ணும்போது அந்த அங்கே லோக்கலில் உள்ள ஊழியக்காரங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, பாஸ்டர் என்னை வாகனத்தில் ஏற்றிட்டு போய் ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. நான் கேட்டேன், எதுக்கு இங்கே நிறுத்துனீங்கன்னு கேட்டேன். பாஸ்டர் நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னாங்க. இல்லையா, நான் சாப்பிட மாட்டேன், வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னேன். சாப்பிட மாட்டீங்களா? என்ன பாஸ்டர், இங்கே வந்தவங்க நிறைய பாஸ்டருங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சாப்பிடுவாங்க. நான் நேராக கொண்டாந்து இங்கே நிப்பாட்டிடுவேன், உடனே போய் ஹோட்டலில் போய் வேணுங்கிறத சாப்பிட்டு வந்துடுவாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வண்டியில் கொண்டு போயிடுவோம். நாங்கள் அப்படியா?
நான் சாப்பிட்றதில்ல, வண்டி எடுங்க அப்படின்னு உடனே ஒரு வண்டி எடுத்தார். உங்களை புரிஞ்சிக்க முடியல பாஸ்டர்னாரு. இல்லைங்க, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாங்கள் சாப்பிட்டதில்லைன்னு சொன்னதும் அவருக்கு ஒரே சந்தோஷம். நான் பரவாயில்ல பாஸ்டர், அன்றைக்கி வந்த ஊழியர்களில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறீங்க என்று சொல்லி என்னை அழைச்சிட்டு போய் கொண்டு விட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொரு பிரதிஷ்டை என்று சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, தங்கள் வாழ்க்கையில் அது தேவனுக்கென்று கொடுக்குற முக்கியத்துவம். அதனால் அவரை விட்டு விலக அனுமதி இல்லை, அவரை விட்டு விலக முடியாது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவரை விட்டு விலகக்கூடாதுன்னு தான். சோத்திரன், இதெல்லாம் எதுக்கு சோத்திரன்? எப்போதும் ஆசீர்வாத கூடாரத்தில் ஆரோன் செல்லும் போது அவனுக்கு கீழே மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓ ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஓ ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்குரிய எந்த விஷயத்தையும் நீ விட்டின்னா நீ கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின சபிக்கப்பட்டவன். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவருடைய சாம்ராஜ்யத்தை விட்டு விலகி இருக்கிற, ஆண்டவருடைய ஆளுகையை விட்டு விலகி இருக்கிற, ஆண்டவர் நடத்திப்பை விட்டு விலகி இருக்கிற, ஆவியானுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருந்து நடத்துகிற அந்த அனுபவங்களை விட்டு விலகிட்ட. இப்போ நீ எந்த விஷயத்திலையும் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. இப்போ இனிமே நீ போகக்கூடிய இடம் அடுத்தது 3 நாள் மீனின் வயிறு தான். இந்த விலகினவங்கெல்லாம் ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யார் யார் எதெல்லாம் விட்டு விலகினீங்களோ அடுத்தது ஆண்டவர் உங்களுக்கு மீனின் வயிற்றை ரெடி செய்துட்டார். அடுத்த மீன் வயிற்றுக்கு போகிறதுக்கு தயாராகிடுங்க. அதெல்லாம் சாய்ச்சாப்பெல்லாம் கிடையாது. நீ விலகினது உண்மையானா உனக்கு ஒரு மீன் இருப்பது உண்மை. ஒண்ணும் பண்ண முடியாது. நீ விலகும் போது யாரை கேட்டு விலகுன? நீ விலகும் போது யாரை கேட்டு விலகுன? ஆண்டவரை கேட்டியா? ஊழியக்காரரை கேட்டியா? ஆவியானவரை கேட்டியா? யாரை கேட்ட? யாரையும் கேட்காம நீ பாட்டுக்கு விலகுற. இது என்ன ஆண்டவருடைய காரியம்னா உனக்கு அவ்வளோ அற்பமா? அவ்வளோ ஒரு சீப்பா உனக்கு? இஷ்டத்துக்கு வருவாவலாம், இஷ்டத்துக்கு போவாவலாம், இவளையெல்லாம் ஆவியானவர் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? சோத்துதான். உனக்குள்ள இருக்கிற பேயை துரத்தணும்னா மீன் வயிற்றுக்கு போய் தான் வரணும். அந்த மீன் வயிறு உனக்கு என்னவோ தெரியல. நேரம் வரும்போது பார்த்துக்குங்க. அந்த மீன் வயிறு எல்லாருக்கும் இருக்கு. இந்த கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகிற அத்தனை பேரும் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு தான் வரணும். ஆனால் தேவன் ஆயத்தப்படுத்த, நீ என்னைக்கு விலகினே அன்னைக்கே ஆயத்தப்படுத்திட்டாரு. முடிஞ்சு உன் கதை. சோத்துதான். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் நல்லா ஜாக்கிரதையாக இருந்து ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த விஷயங்களை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களை, ஆமாம், நீ உனக்கு ஆவியானவர் எப்படி மாறுவார்? ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் கொடுத்தாரு, ஆவியானவர் கொடுத்தாரு, எனக்கு அவர் தான் சொன்னார், நான் அவர் சொன்னதுனால தான் அதை செய்கிறேன், அப்படியெல்லாம் பண்ணிட்டு பேய நீ எப்படி இப்போ மாறின? எப்படி மாறின? கர்த்தர் கொடுத்தாரு, அப்போ பொய் தானே, பித்தலாட்டம் தானே. நண்பர்கள்ட்ட போய் பேசுற மாதிரி, புருஷன்ட்ட போய் பேசுற மாதிரி, பொண்டாட்டிட்ட போய் பேசுற மாதிரி இயேசுநாதர்ட்ட போய் பேசலாம் நினைச்சியா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சீப்பானவரா இயேசு? அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். ஆண்டவர் உனக்கு மீன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மீன் ரெடியா இருக்கு, தயாராயிரு. எதெல்லாம் விட்டு விலகணுமோ அதெல்லாம் இப்ப நமக்கு மீனை ரெடி பண்ணி வச்சிருக்கு. சோத்ரம். ஒரு நல்ல திமிங்கலம் உனக்கா காத்திருக்கு. அது வயிற்றுக்குள்ள போய் நீ என்ன பண்ணணும்? சோத்ரம். நீ என்னைக்கு கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகினியோ அன்னைக்கு மனுஷர்களிடத்துலேருந்து உன்னை முதலாவது ஆண்டவர் ஒதுக்கி வைக்கிறார். மனுஷர்களிடத்துல உனக்கு நல்ல பழக்கம் இல்லை, நல்ல சூழ்நிலை இல்லை, நல்ல உறவு இல்லை, எல்லாத்தையும் வெட்டி முறுகிறார் பாருங்க. சோத்ரம். போடுற சீட்டைன்னாரு, அவ்வளோதான். எல்லாம் சீட்டை போட்டானுவான். சீட்டு எவன் மேலே விழுந்ததுன்னா யோனா மேலே தான் விழுந்துச்சு. யோனா மேலே தான் சீட்டு விழுந்தது. தூக்கி போடுறான் அவளை. அவனே சொல்லிட்டான், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னை தூக்கி தண்ணியில் போட்டுருங்கன்ட்டான். அதனால் இப்போ எல்லாரும் பயந்து நடுங்கி என்ன பண்ணிட்டாங்க, நீ இருந்தால் நாங்கள் செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி நேராக சமுத்திரத்தில் போட்டாங்கல்ல. நீ கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின அன்னைக்கே சமுத்திரத்துக்கு சொந்தமாயிட்ட, மனுஷர்களுக்கு விரோதமா மாறிட்ட. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து உன்னை பிரிச்சு எடுத்துட்டாரு. பொல்லாத பேய் உனக்கு தெரியலையே,
ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? ஈஸியா வெளியே வந்துட்டியே, ஈஸியா வெளியே வந்துட்டியே. ஸ்தோத்திரம். எந்தெந்த விஷயத்தை விட்டு கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறீங்களோ, ஸ்தோத்திரம், அந்த விலகினது இப்போ உன்னை சமுத்திரத்தில் தூக்கி போட வச்சிருச்சு. இப்போ மனுஷர்களிடத்தில் இருக்கிற பேரு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போய் நீ ஒரு ஓட்டாண்டி ஆயிட்ட. இப்போ அடுத்தது உனக்கு மீன் வயிறு ரெடியா இருக்கு. ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ அந்த மீன் ரெடியா இருக்கு உன்னை விழுங்குறதுக்கு. சோத்திரம். ஏன்னா கர்த்தருடைய ஊழியம் எதுக்குன்னா, கர்த்தருடைய தரிசனம் எதுக்குன்னா, ஆண்டவர் உன்னை பாதுகாக்க தான் இந்த வேலைகள். கர்த்தர் உன்னை நடத்த தான் இந்த வேலைகள். ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள மறைஞ்சிருக்க தான் இந்த வேலைகள். இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு போனா யாருக்கு நஷ்டம்? ஹலோ, யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களா? ஆராய நேரம் இல்லை. இனிமேல் என்ன பாஸ்டர் ஆராய்ந்து என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தான் மீன் வயிறு கன்ஃபார்ம். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம். ஆண்டவர் மன்னிப்பாரா? தெரியல, கேட்டு பாருங்க. ஆனால் யோனாவுக்கு மன்னிச்ச மாதிரி தெரியல. யோனாவுக்கு மன்னிக்கல. அவரு மீன் வயிற்றில் கொடுத்து நல்ல பாடம் கற்பிச்சார். நல்ல பாடம் கற்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டார். அதனால் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வாங்க, போயிட்டு என்ன செய்ய சொல்கிறாருன்னு பாருங்க. போய் அந்த நாத்தத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வாங்க. அந்த மீன் வயிற்றில் எத்தனை நாள் செத்ததோ எல்லாத்தையும் முழுங்கி வச்சுருக்கோம். முழுங்கி வச்சுக்கிட்டு அது அங்கே தெய்வம்னு இருந்திருக்கு. ஆண்டவர் சொன்னதும் அவர் கட்டளைக்கு இணங்கி, அந்த மீன் கூட அவர் கட்டளைக்கு இணங்குது பாருங்க. இந்த மனுஷன் எவ்வளோ வீணா போனவனா இருக்கான். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவன் ஒரு ரோசம் இல்லாதவன், சூடு சொரணம் இல்லாதவன். அது உண்மையிலே மனுஷன் தாங்க. மீனுக்கு சொன்ன உடனே சொல்லுது, நீ போய் அந்த யோனாவை போய் கரையில் போய் முழுங்கிட்டு வான்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்றாருல்ல, அதை அப்படியே மீன் உடனே செய்து பாருங்க. 5 அறிவு கொடுத்த மீனே 5 அறிவை வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யுது? நல்லா அருமையாக போய் அது கடமையை செஞ்சுட்டு வந்துருச்சுங்க. இந்த பய பாருங்க போய் இப்போ செய்யலை. இந்த மனுக்குலம் அவ்வளோ கேவலமான மனுக்குலங்க. நம்ம தாங்க மோசமானவங்க. எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்ய தகுதி இல்லாதவங்க நம்ம. சோத்திரம். இந்த சாப்பிட்டால் ஒரு ஊரும் பிராணி, அந்த பிராணி கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்குது. இந்த மனுஷன் மாத்திரம் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு அறிவு கூட கொடுத்தனால ஒரு ஹெட்வைட் பிடிச்சி அலைகிறான் மனுஷன். ரொம்ப பெருமையில இருக்கிறான். அல்லேலூயா. ரொம்ப பெருமை. கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா போதும் உடனே பெருமை. சரப்பணியை போல தலை விரிச்சு ஆடும். ஸ்தோத்திரம். ஆனால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறாங்கிற அந்த சத்தியத்தை எல்லாரும் விட்டுட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த யோனாவுக்கு வந்த பெருமை என்ன இருக்குன்ட்ட பெரிய பெருமைப்படுறதுக்கு சொல்லுங்க. என்ன இருக்குவன்? வேணா பெரியவனா? ஒன்றும் கிடையாது, சாதாரண நபர் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கணும். அவர் சமூகத்தை விட்டு விலகி இருக்கக்கூடாது. ஆனால் இவன் விலகிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சா சரி வரான்னு சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு மீனை ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தி போய் முழுங்கிட்டு வான்னு சொல்லிட்டார். பாருங்க, அவனுக்கு எதுக்கவே அந்த மீன் கீழ்பிடிக்குது. அவனுக்கு எதுக்கவே அது முழுங்க வரும்போது இவன் பார்த்துருப்பான், என்னத்துக்கு என்ன முழுங்குற அப்படின்னு. நீ தான் அவர் சமூகத்தை விட்டு விலகி போயிட்டியாம, அதனால் இப்போ நான் உன்னை முழுங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அது வந்திருக்கோம். அவன் உடனே அதை பார்த்துட்டு, அப்படியா அப்படின்னு சொல்லி, இப்போ விலகி ஓடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது சொல்லும். மீன் சொல்லியிருக்கோம், ஏன்னா இப்போ விலகி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, நான் உனக்கு எங்கே விலகி ஓடுறது? இவன் எவ்வளோ வேகமாக போவான், தண்ணியில் எவ்வளோ வேகமாக போவான். சோத்துறேன். பார்த்தீங்களா, தண்ணியில் எவ்வளோ வேகமாக நீஞ்ச முடியும். அதனால் மீனுக்கு இப்போ ஆண்டவரை விட்டு சீக்கிரமாக விலகிட்டான். ஆனால் இப்போ மீனுக்கு விலக முடியல. ஹலோ, மீனுக்கு இப்போ விலக முடியல. மீனுக்கு விலகி ஓட முடியல. அவன் ஓடலாம் நினச்சிருப்பான். இங்கேருந்து ஏதாவது நம்ம வேலையை காட்டுவோம் அப்படின்னு நினச்சிருப்பான். நினச்சி ஓடுறதுக்காக முயற்சியும் பண்ணியிருப்பான். நம்ம யாரு? ஆண்டவருக்கே டாட்டா காட்டினாமல்ல. இப்போ என்னாச்சு? அவன் அப்படியா என்னை விழுங்கோ வந்த, நான் அவன் கையில் ஆகப்பட மாட்டேன்னு சொல்லி அவன் வேகமாக ஓடி இருப்பான்.
ஆனால் மீன் விடலை. லே, இது ஏன் சாம்ராஜ்யம்டா, இது என்னுடைய இடம்டா, வேகத்திலே நான் தாண்டா சிறந்தவன், உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி நேராக போய் முழுங்கிடுச்சு. டக்குன்னு முழுங்கிடுச்சு. சோத்திரம். இப்போ நேரம் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். உபத்திரவ குகையில் கொண்டு போய் அவனை வச்சுக்கிட்டாரு. உள்ளே போகிறான், ஒரே நாத்தம் கருமம். உன்னை ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாக வச்சுருந்தாரு. இன்னைக்கு நீ பேய்க்கு இடம் கொடுத்து, இன்னைக்கு நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்து, இப்போ ஒன்றை எங்கே கொண்டு வச்சிருக்க? மீன் வயிற்றுலையாகவும் உட்காந்துருக்க. உன் இடத்த விட்டுட்டு இப்போ எங்கே போய் உட்காந்துருக்க? ஹலோ, மீன் வயிற்றுல உட்காந்துருக்க. நீ தெரியல எங்கே உட்காந்துருக்கன்னு. இப்போ சில பேருக்கு மீன் வயிற்றுலாம் ரெடியாக இருக்குது. உத்தரம் மாறல, பிரச்சனை மாறல, மன உளைச்சல் மாறல, இன்னும் போராட்டம் பெருகிட்டு தான் இருக்குது, இன்னும் சூழ்நிலை பெருகிட்டு தான் இருக்குது. நீ மனம் திரும்புறதற்காக அந்த மீன் வயிற்றில் உன்னை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. இப்போ நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். இப்போ அந்த மீன் வயிற்றில் யோனா போய் என்ன பண்ணுறாரு? புலம்பி தீக்கிறாரு பாருங்க. படிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் படிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். போதும். அவர் மீன் வயிற்றுல தான் கொண்டு உட்கார வச்சாரு. இவன் சொல்றான், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுறேன்ங்கிறான். மீன் வயிறு என்று சொல்லுகிறது பாதாளத்துக்கு சமம். பார்த்தீங்களா? மீன் வயிறு என்று சொல்லுகிறது ஒரு பாதாளத்துக்கு சமம். அதை தான் அவர் சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து, எங்கிருந்து? பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். கூக்குரல், ஐயோ ஐயோ ஐயோ, இதான் கூக்குரல். பார்த்தீங்களா? மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து விட்ட அந்த கூக்குரல், ஆண்டவரே என்னை ரட்சிக்க யாரும் இல்லையா, என்னை எகிப்தை எப்படி குடும்பப்படுத்துறானே, என்னை எப்படி துன்பப்படுத்துறானே என்று சொல்லி அவங்க எல்லாரும் அழுது புலம்பி தள்ளிட்டாங்கல்ல. உடனே இந்த கூக்குரல் ஆண்டு சமூகத்தை எட்டுனதுன்னு பைபிளில் இருக்கு. நல்லா பார்த்தீங்களா? சோத்திரம். இவன் நல்லா இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலையை இப்போ கொண்டு போய் பாதாளத்தின் வாசலில் வயிற்றுக்குள்ளே போட்டு ஆண்டவர் அவனை உருவாக்குறாரு பாருங்க. சில பேரெல்லாம் நல்லபடியாக சொன்னால் திரும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன மீன் வயிறு பாதாள வயிறுன்னு சில பேர் இருக்குது. அதில் கொண்டு போய் விட்டு தான் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுவார்? சீர்படுத்துவார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அலையலுயா. ஆமாம், சோத்திரம். விளங்குனது தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம். ஆனால் விளங்குனதுனால மீன் வயிற்றுக்கு போய் தான் ஆகணும். போன பிறகு தான் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆமாம், மீன் வயிற்றுக்குள்ளே போகணும், அந்த பாதாள வயிற்றுக்குள்ளே போகணும். அந்த பாதாள வயிறுல இருந்து ஆண்டவர் சமூகத்தில் கூக்குரல் இடணும். சோத்திரம். கூக்குரல் இடணும். இப்போ நீ எதுக்கு வேலைக்கு போயிருக்கிறது தெரியுமா? உன் கூக்குரலை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். அதுக்காக தான். ஆமாம், நீ ஸ்தோத்திரம். மக்களுக்காக உன்னை கூக்குரலோட சொன்னார். இப்போ உனக்காக நீ கூக்குரலிட தான் நீ இப்போ போகணும். ஏன் கத்தரை விட்டு விலகுன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக இனிமேல் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கூக்குரல் இடுகிற நேரம் வந்துகிட்டு இருக்கு. அதான் நீங்கள் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். வழி இல்லை. சோத்திரம். இல்லைன்னா அது மீன் உங்களை விடாதில்ல. சூழ்நிலை உங்களை விடாது. சூழ்நிலை கொண்டு போய் உங்களை நல்லா அருமையாக கொண்டு போய் பாதாள வயிற்றில் உட்கார வச்சு உங்களை வேடிக்கை பார்க்கும். இப்போ யோனா மாட்டினார், உள்ளே போனார். இப்போ அதை சொல்கிறாரு ஒரு பாதாள வயிறுன்னு. சொல்லுங்க, என்ன வயிறு? இப்போ சொல்கிறாரு. அடுத்தது 3ஆம் வசனம் படிங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீரனை தள்ளிவிட்டீர். பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது? அப்புறம் நீ விலகி போனது அதுக்காக தானே. நீ சமுத்திரத்தில் போய் விழுறதுக்கு தானே போன. அதனால இப்போ விழு சொல்கிறேன். அது தள்ளி விட்டானா? இவன் விலகி போயிட்டு அவர் தள்ளி விட்டானா? படு பாவி பையன். இவெல்லாம் ஒரு மனுஷனா? அவன் இவனை விலகி போன ஆண்டு சொன்னாரா? இவன் பொண்டாட்டி சொன்னாலா? இவன் பிள்ளைங்க சொன்னாங்களா?
இவன் விலைக்கு போகிறதுக்கு யார் சொன்னா? இவன் இஷ்டத்துக்கு தானே விலைக்கு போனா. இப்போ சொல்கிறான், ஏன்னா சமுத்திரத்தின் நடு மையத்தில் தள்ளி போட்டிரு அப்படின்றான். கேவலமான இவன் விலகினத்துக்கு ஆண்டவரை மேலே போய் பழி சொல்கிறான். அல்லேலூயா. படிங்க. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீரோட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. அப்புறம் என்ன பண்ணும்? எல்லா ஆவியும் உன் மேலதான் இனிமே வரும். நீ தான் ஓட்டாண்டி ஆயிட்டிய, சாத்தானுக்கு இழிச்சவாய் ஆயிட்ட. நீ கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நீ பவரு. நீ என்னைக்கு ஆண்டவரை விட்டு வெளியே போனியோ அன்னைக்கே நீ டூப்ளிகேட் ஆயிட்ட. இனி சாத்தாவனை விட போறது இல்லை. அவன் உன்னை என்னெல்லாம் பண்ணுவான். அப்ப நீ கர்த்தர் கூப்பிடவும் முடியாது, கூப்பிட்டாலும் வரவும் மாட்டாரு. படிங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே ஈராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். அப்பயே நோக்க சொன்னதுக்கு, பரிசுத்த ஆலயத்துல வேலை செய்ய சொன்னதுக்கு, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, அதெல்லாம் வேண்டாம். இப்ப நோக்குவானா? இவனா சொல்றான், இப்ப நான் நோக்குவேன்றான். அன்னைக்கு உன்னை சொன்னதுக்கு தூக்கி 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 அதெல்லாம் நாசி வேண்டாம். யாரும் செய்யுது. ஆமா, ஆலயத்தில் ஒரு சின்ன வேலை செய்யணும்னா உனக்கு அது சபிக்கப்பட்ட வேலை இல்ல. கடவுளுடைய காரியம்னா உனக்கு சபிக்கப்பட்டது. பாப்பா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? போலாத பேய, நீ யாரு? நீ குப்பையில கடந்தவன். உன்னை கர்த்தர் கண்மலை ஆகியது அவர் மேல உன்னை அஸ்திவாரப்படுத்தி, உன்னை உருவாக்கி, உன்னை நிலைநிறுத்தி, உன்னை அழகுபடுத்தி, உன்னை சீர்படுத்தி, உன்னை அப்படி அழகு பார்க்கிற தெய்வத்தை போய் தள்ளி விட்டுட்டியே. ஹல்லேலூயா. அதனால யோனா காலமே வந்து உங்க சமூகத்தை நிற்கிறாருல்ல, ஸ்தோத்திரம். எதுக்குன்னு தெரியல, இதுவரைக்கும் கேட்டதில்ல. ஏதாவது ஆண்டவர் உணர்த்திருப்பாரானா? மனம் திரும்புங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற நல்ல அனுபவத்தை சபையின் பிள்ளைகளுக்கும் போதக பாஸ்டர் ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் ஈவா கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை